ஞாயிற்றுக்கிழமைனாலே காலையில் பூரி அந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீட்டில். அப்போ வந்து சோள பூரி கேட்டிருந்தாங்க பிள்ளைங்கன்றதுனால நைட்டே கொண்டக்கடலை ஊற போட்டிருந்தேன். வெள்ளை கொண்டக்கடலையில் தான் பண்ணலாம் அப்படின்ட்டு. பார்த்தா காலையில் நிறைய ஒர்க் இருந்ததுனால, சண்டேனாலே க்ளீனிங் ஒர்க் அந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்ததுனால, அது வந்து அந்த வேலையோட வேலையை உப்பு போட்டு அவிச்சு வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி போடலாமா பூரி போடலாமான்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இனிமேல் போட்டு என்ன சப்பாத்தி பூரி எல்லாம் போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா வந்து மறுபடியும் அதை வந்து சென்னா வந்து சாட் மசாலா மாதிரி பண்ணி கொடுப்பலாம் அந்த மாதிரியே பண்ணு அப்படின்ட்டாங்க. அது வந்து குயிக்காகவும் பண்ணிடலாம். என் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்றதுனால அதவே பண்ணிட்டேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி சேர்த்துட்டு, அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அவிச்சு வச்சுருந்த கொண்டக்கடலையை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கணும். தேவைன்னா உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கணும். ஃபைனலாக கொஞ்சம் நல்ல ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா சாட் மசாலா பவுடரும் கொஞ்சமாக ஜீனியும் சேர்த்து இறக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக பல்லாரி வெங்காயம் கட் பண்ணதும் கொஞ்சமாக மிச்சர் அல்லது ஓமப்பொடி சேர்த்து இறக்குனா சூப்பராக இருக்கும். காலையில் நல்லா எனர்ஜியாக செஞ்சு சாப்பிட்டாச்சு.